யாக்கோபு 5வது அதிகாரம் நாம் தொடர்ந்து எச்சியாக கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பல வாரங்களாக ஆண்டவருடைய நல்வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கவனிக்கிறோம். ஆக தி ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறோம். ஆகையினால நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஆக குறிப்பாக யார் நீதிமான் என்பது தான் இங்கே ரொம்ப திறவுகளான ஒரு விஷயம். ஆக ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவில் இருக்கக்கூடிய மனிதன் தான் அவன் நீதிமான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, பாவியாகிய ஒரு மனுஷன் பரிசுத்தமான ஒரு தேவனோடு எப்படி சரியான உறவில் அவர்கள் இருக்க முடியும் என்றும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு பாவிகளே ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்துப்போக முடியலையே. நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன், இல்லையா? ரெண்டு மனுஷங்க ஒத்து போகிறது, ரெண்டு பேரும் பாவி தான். இந்த ரெண்டு பாவிகளும் ஒத்து போகிறதே பெரிய சிரமமாக இருக்கும் பொழுது, பரிசுத்தம் சுத்த பாவத்தை பாராத சுத்த கண்ணனம், பாவமே செய்யக்கூடிய சுத்த கண்ணனம், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது. எப்படி ஒத்து போக முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அங்கே தான் சிலுவை என்ன, சிலுவையில் இயேசு என்ன செய்திருக்கிறார், அப்படிப்பட்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் எவ்விதம் நடப்பித்து காண்பிக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதின் விளைவு, அவர் மேல் விசுவாசம் வைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நீதியே செய்யாத நம்ம என்னவாக மாற்றுகிறார்? நீதிமானாக மாற்றினபடினால் இனி செய்ய வேண்டிய நீதியை என்ன செய்ய வேண்டும் என்பது தான் ரொம்ப அற்புதமான சத்தியம். ஆகினால் ஹவ் ஆர் வி ரைட்லி ரிலேட்டட் வித் காட் என்று சொல்லும் பொழுது, அவர் மேலே நம்பிக்கை வைப்பதின் விளைவு தான் அவரோடு சரியான உறவுக்குள் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த சரியான உறவில் இருக்கக்கூடியவன் ஜெபிக்கும் பொழுது சரியான விதங்களில் அவன் ஜெபிக்கிறாரு, சரியான பதில்கள் நடைபெறுகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். வேறெவர் தேர் ஆர் ப்ரேயர்ஸ் தேர் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ். கடந்த வாரத்தில் ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை நினைவு கூடும்படியாக விரும்புகிறேன். வேறெவர் தேர் ஆர் ப்ரேயர்ஸ் தேர் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ். ஜெபங்கள், எங்கு ஜெபங்கள் இருக்கிறதோ அங்கே பதில்களும் இருக்கிறது. இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், எங்கு ஜெபங்கள் இருக்கிறதோ அங்கே பதில்களும் இருக்கிறோம். ஏன் அப்படி உறுதியாக சொல்ல முடியும்? பைபிள் சொல்லியிருக்கிறதோ, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு. நாம் விரும்பின பதில் வருமா இல்லையாங்கிறது ரெண்டாவது, ஆனால் பதில் கட்டாயம் இருக்கிறது என்பதை வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். ஆகையினால சங்கீதம் 23 நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான விண்ணப்பம், எப்படி அவனை நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் அற்புதமான கோர்வு இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. முதல் வசனமே கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். ரெண்டாவது ரெஸ்ட் இருக்கிறது, புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்து. அந்த 3ஆம் வசனத்தில் தான் ரெஸ்டரேஷன் இருக்கிறது, அவர் ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அந்த ரெஸ்டோருங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் என்று கேட்போம் என்று சொன்னால், பாவத்தின் விளைவு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய உணர்வு, நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய திறன் எல்லாவற்றிலும் பாதிப்பு இருக்கிறது. ஆகினால அப்போ நீதியின் பாதையில் நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, தீர்மானிக்கக்கூடிய திறன்லேயே பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் அவர்களை நீதியின் பாதையில் நடப்பிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். புரிந்து கொள்வதிலேயே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் எப்படி அவங்கள சரியான பாதையில் நடத்த முடியும், இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவரின் ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள அற்புதமான மாற்றத்தை செய்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல், கற்றுக்கொண்டது போல் நம்ம செட்டிங்ஸில் மாற்றம் கொண்டு வர்றார். நம்ம செட்டிங்ஸில் என்ன கொண்டு வர்றாருங்க? மாற்றம் கொண்டு வருகிறார். அதனுடைய விளைவு நம்முடைய வாலண்டரி ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, நம்ம பட்சத்திலிருந்து நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கிறோம். அந்த ஒத்துழைப்புங்கிறது கிறிஸ்தவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்கிறது ஒரு வசனம் கரெக்டு தான், ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய எதிர்ப்பதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னவென்று கேட்டால், பாருங்கள், நான் செய்ய வேண்டியதை யார் தான் செய்ய வேண்டும்? நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு அவர் தான் எனக்கு என்ன கொடுக்குறார்? பலன் கொடுக்குறார். பிலீவிங் இஸ் வாட் ஐ நீட் டு டூ. நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் விசுவாசிக்கிறது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. ஆனால் அதற்கு அவர் எப்படி உதவி செய்கிறார் என்று கேட்டால், விசுவாசம் அவருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லா விசுவாசிங்க அப்படின்னு சிலர் எல்லா ப்ரெஷரும் அவங்க மேலே போட்டு விட்ருவாங்க. இல்லை, நல்லா அவர் வார்த்தை கேட்டிங்கனால உங்களுக்குள்ளே என்ன வந்துடும்? நல்ல விசுவாசம் வரும். உங்களுக்கு விசுவாசம் பத்தலை அப்படின்னு ஒரு ஆளை குறை சொல்கிறது காட்டிலும்,
இன்னும் கொஞ்சம் வசனத்தை கேட்டிங்கன்னா, அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவருடைய பலன் உங்களுக்குள்ளதாக என்ன செஞ்சிடும், வந்துருங்கிறது தான் எளிமையான ஒரு விளக்கம். ஆகினால யூ ஹாவ் டு பிலீவ், ஐ ஹாவ் டு பிலீவ், நான் தான் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிப்பதற்கு அவருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறார். ஆகினால தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார், பூரணப்படுத்துகிறவர் மீது உங்கள் கண்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பதித்து. இப்போ நம்முடைய வாலண்டரி, நம்ம சைட்லேருந்து வரக்கூடிய, நம்முடைய பட்சத்திலிருந்து வரக்கூடிய ஒத்துழைப்பு என்னவென்று கேட்டால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இல்லையா, கர்த்தருடைய பரிசு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே வாழ்க்கையில் மறுரூபம். அதாவது டோன்ட் பி கன்ஃபார்ம் பட் ராதர் பி டிரான்ஸ்ஃபார்ம்டுங்கிறது தான் அவனுடைய சுருக்கம். நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அதை ரொம்ப இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வேஷம் போடாமல் உண்மையாகவே மாற்றம் வர வேண்டும் இல்லையா. நான் சொல்வதை எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். அதாவது இன்னும் இவ்விதம் சொல்லியிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். விஷயமில்லாதவர்கள் தான் வேஷம் போட வேண்டும். சொல்லுங்கள், விஷயமில்லாதவர்கள் தான் வேஷம் போடணும். நமக்கு வேஷம் போடணும்னு அவசியமே கிடையாது. உண்மையாகவே தன்மையில் கர்த்தர் என்ன கொண்டு வருகிறார், தெய்வீகமான மாற்றம் கொண்டு வருவதின் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுரூபத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ரெஸ்டரேஷன் ஆண்டவர் நமக்குள்ளதாக என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நடைபெறக்கூடிய விஷயமாக இருக்கிறோம். ஆகினால உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் ரெகுலராக போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கேப் விட்டுட்டாங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும், மாற்றங்கள் வர்றதை நம்ம கவனிக்க முடியும். அதுபோல் வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு 2-3 நாள் சாப்பிடாம மட்டும் என்னாகும், நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா. அதுபோல தான் காலைதோறும் கிருபை இப்படி இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. எது காலைதோறும் புதிய கிருபை கொடுத்துருக்கிறார், காலையிலே நம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குவீராக இல்லையா. நாளை தினத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாளை காலையில் கிருபை எப்படி இருக்கும், புதிதாக இருக்கும். இன்றைக்கு நாம் தேவன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பதற்கு என்ன கிருபை வேண்டுமோ அந்த கிருபை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். சவால் இருக்குதா, கட்டாயம் இருக்கிறோம். சவாலை மேற்கொள்ளக்கூடிய சத்தியம் இருக்கிறதா, நிச்சயம் இருக்கிறோம். ஆகினால இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை என்ன செய்திருக்கிறேன், என்னங்க வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். இது எந்த மாதிரி போராட்டம்னா பாருங்கள், ஐ ஃபாட் அ குட் ஃபைட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. இது எந்த மாதிரி சண்டைன்னு சொன்னோம்னா, பாருங்கள் நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு போராட்டம். நீங்கள் அந்த வார்த்தையை கோர்வையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை தான் காத்துக்கொண்டேன் இல்லையா. அப்போ மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது எதை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ இருக்கிறது அல்லவா. அப்போ எவ்ரி சேலஞ்ச், நமக்கு வரக்கூடிய எந்த சவாலும், எவ்ரி நீடு, நமக்கு வரக்கூடிய எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை லக்கு வைத்து வருகிறோம், நம்முடைய விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதிலிருந்து ஆங்கிலத்தில் ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்கிறார், இஃப் த டெவல் கேன் மூவ் யூ ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ஃபெய்த், ஹீ கேன் மூவ் யூ ஃப்ரம் த வில் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது விசுவாச நிலையிலிருந்து பிசாசு உங்களை விளக்குவான் என்று சொன்னால், தேவ சித்தத்திலிருந்தே உங்களை என்ன செய்ய முடியும், விளக்க முடியும் என்று ஸ்மித் விகில்ஸ் ரொம்ப அற்புதமான தேவ மனிதன் சொல்கிறார். அப்போ இதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டு இருப்பது மிக மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி ஆத்மாவை அவர் தேற்றுகிறார் என்பதை தான் நம்ம இன்றைக்கு கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 94 இந்த அற்புதமான கோர்வையை நாம் கவனிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா. ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, இட் ரெஸ்டோர்ஸ் மை சோல் எஸ்பெஷலி, விசேஷமாக ஆத்மாவில் விசாரங்கள், பாரங்கள் இவைகளெல்லாம் பெருகும் பொழுது தேவன் எப்படி நம்மை தேற்றுகிறார், எப்படி பலப்படுத்துகிறார் என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான சத்தியம். ஆகையினால சங்கீதம் 94 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை நாம் இணைந்து வாசிப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 17 வாசிப்போம். கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவே என்ன செய்கிறது, தேற்றுகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல் இல்லையா, சங்கீதங்கள் வாசிப்பது ரொம்ப ஆத்மாவுக்கு, உள்ளத்துக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஏன் ஆறுதலாக இருக்கும்னு சொன்னோம்னா, நம்ம படுற கஷ்டமெல்லாம் யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கஷ்டத்தின் ஊடாக போகும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை அவர்கள் வார்த்தையின் மூலமாக எளிமையாக அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப
ஆறுதலாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், எப்படி சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் சங்கீதம் 94 முதல் வசனத்தை பார்த்துட்டோம்னா எந்த கான்டெக்ஸ்டில் இது போயிட்டுருக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்க முடியும். நீதியை சரிக்கிட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கிட்டுகிற தேவனே, இதுதான் பிரச்சனை இல்லையா? நீதியே நீர் சரி கட்ட வேணும்னு சொல்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஆங்கில வேதம் வைத்திருந்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. காட் ஆஃப் வெஞ்சன்ஸ்ன்னு இருக்கிறார். பழி தீர்க்கும் தேவனே நீர் பிரகாசிக்க வேண்டும்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க? பழி தீர்க்கும் தேவனே நீர் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட அநியாயங்கள் இருக்கிறது. இந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதுக்கு பாருங்கள், சரியான நீதி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி ஒரு மனிதனுக்குள் வரக்கூடியதாக இருக்கிறோம். ஆகினால காட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்ன்னு இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நீதியின் தேவனை என்று சொல்லும் பொழுது பாருங்கள், காட் ஆஃப் வெஞ்சன்ஸ், காட் ஹூ அவெஞ்சஸ்ன்னு இருக்கிறோம். அதனுடைய கருத்து என்ன கேட்டால், மறுபடியும் ரோம நிருபத்தில் பவுல் பழைய ஏற்பாட்டில் வசனத்தை கோட் பண்ணுறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது வெறும் பழி தீர்க்கிறது மாத்திரம் கிடையாது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அந்த மாதிரி வெறும் அது மாத்திரம் கிடையாது. ஆனால் தேவன் பழி தீர்க்கிறார் என்று சொல்லும் பொழுது எந்த கண்ணோட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தவறு செய்தவரை தண்டிக்கிறார், தவறு செய்யாதவரை நிரூபிக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள, தவறு செய்தவர்களை கட்டாயம் தண்டிக்கணும். ஏன்னா தண்டிக்கலைன்னா நீதியில் என்ன ஆயிரும்? நீதி பிறண்ட மாதிரி ஆயிரும். அதனால் கட்டாயம் தண்டிக்கணும். அதே சமயத்தில் தவறு செய்யாதவரை என்ன செய்ய வேண்டும்? நீ நிரபராதி என்று என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். இது ரெண்டுமே உள்ளடங்கியிருக்கார். தி வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த விண்டிகேஷன் ஃப்ரம் காட்னு அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கிறார். தேவன் பழி தீர்க்கும் பொழுது குற்றவாளியை அவர் தண்டிக்கிறார், நிரபராதியை அவர் என்ன செய்கிறார்? நிரூபிக்கிறார். உலகத்தில் நீங்கள் எல்லாம் கவனித்து பார்ப்பீங்கன்னா, கடந்த வாரங்களில் நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி நீதி வழங்கப்பட்டது என்பதெல்லாம் பாருங்கள் ரொம்ப வரவேற்பு உரியதாக, வியக்கத்தக்கதாக அவெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அநீதி இழைக்கப்பட்ட ஆட்கள் ஏராளம் இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் இன்ஜஸ்டிஸ் கேரிட் அவுட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஒரு நியூஸ் வந்தது. என்னவென்று கேட்டால், ஒருவர் ஏறக்குறைய 52 வருடங்கள் என்று நினைக்கிறேன், அவரை தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அவர் வச்சிருக்கிறார். ஆயுசு 50 சில்லற வருஷங்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோ வருஷங்கள் சிறையில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு அங்கே இருந்து கடைசியில் அவர் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்கப்பட்டதின் விளைவு எவ்வளவோ வருஷங்கள் கழித்து, 17 வயசு 18 வயசில் உள்ளே போனவர் வெளியில் வரும்பொழுது அவ்வளோ வருடங்கள் கழித்து கேன்சர் வியாதியோடு வெளியில் வர்றாரு. அவர்கிட்ட பேச்சு கேட்கும் பொழுது, பாருங்கள் இவ்வளோ வருஷம் போச்சு, வெளியில் வரும்பொழுது இந்த வியாதியோடு வர்றதுனால இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரி மறுபடியும் தவறு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ன செய்யவில்லை? தண்டிக்கப்படவில்லை. தண்டிக்கப்படக்கூடாதவர்கள் தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் so many years, பல வருஷங்கள் கழித்து அவங்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டதுன்னு சொல்லலாமா, அவர்கள் வாழ்க்கை பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாமா? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆகினால நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் சிஸ்டம் இஸ் ரன் பை பீப்புள். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சிஸ்டம் சூப்பரான சிஸ்டம் தான். அதாவது கட்டமைப்பு சிறப்பாக இருந்தாலும் கட்டமைப்பை செயல்படுத்தக்கூடியவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினால, சிறப்பான அமைப்பு இருந்தாலும் கோளாறாக வேலை செய்வதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் தான் சிறப்பாக செய்ய முடியும். அவர் தான் நம்முடைய நீதியின் தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், நியாயத்திற்கு வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் இல்லையா? அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும்? சில நேரங்களில் காலதாமதங்கள் எல்லாம் ஆகுது அல்லவா? அப்போது ஆத்மாவில் என்ன வந்துடும்? ரொம்ப சோர்வு வந்துடும் இல்லையா? எவ்வளோ நாட்கள் இழுத்துட்டு போகிறது, எவ்வளோ நாட்கள் நடக்கிறது, எவ்வளோ நாட்கள் என்று ஒரு விரக்தி வரும் பொழுது பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பாருங்கள் விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாக இருக்கும். அப்போ 17 த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பிரசன்னம். 18ஆம் வசனத்தில் ப்ரேயர், விண்ணப்பம் இருக்கிறது. 19ஆம் வசனத்தில் தெய்வீகமான சமாதானம், ஆறுதல். ஆங்கில கோர்வை எளிமையாக இருக்கிறது. ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர் டு காட் அண்ட் ப்ரீஸ் ஃப்ரம் காட் என்று நம்ம அதை எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆக அவர் 17ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான சத்தியம் சொல்கிறார். என்னவென்று கேட்டால், பாருங்கள், கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால்
என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் எப்படி இருக்கும், வாசமாக இருக்கும்னு சொல்கிறார். அதை குறிப்பு என்னவென்று கேட்டால், இஃப் தி லார்ட் ஹேஸ் நாட் பீன் மை ஹெல்ப், துணை என்று சொல்லும் பொழுது கூட இருக்கிறாருங்கிறது மாத்திரம் ஒரு ஒரு கருத்து தான். ஆனால் அதனுடைய விளக்கம் எப்படி இருக்குது என்று, கர்த்தர் மாத்திரம் எனக்கு உதவி செய்யாது இருப்பார் என்று சொன்னால் என் ஆத்மா மௌனத்தில் சீக்கிரமாக என்ன செய்திருக்கும், போய் சேர்ந்துருக்கும். மௌனத்தில் சொன்னால் என்ன அர்த்தம்னு நம்ம விளங்கி கொள்ளுக்கிறோம் அல்லவா இல்லையா? மௌனத்தில் என்று சொன்னால் எப்போவோ போய் சேர்ந்துருப்போம்னு சொல்கிறார். எப்போவோ போய் என்ன செஞ்சுருப்போம், சேர்ந்துருப்போம். எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலையில் என்று கவனிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால், அவர் மாத்திரம் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா என் ஆத்மா எப்பொழுதோ என்ன செய்திருக்கும், மௌனத்தில் போய் இருக்கும்னு சொல்கிறார். அப்போ ரெண்டையும் நம்ம கவனிப்பது நல்லது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ த ஹெல்ப் தட் கம்ஸ் ஃப்ரம் காட். தேவனுடைய பிரசனம் தான் சகாயர் என்று சொல்லும் பொழுது அவர் துணையாக இருந்து தான் நமக்கு அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று இருக்கிறது அல்லவா? அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எவ்விதம் சிறப்பு என்று கேட்டால், ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்லப்படுகிறோம். என்னக்கு என்று கேட்போம் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுவார். இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். பெரிய சவாலாக இருக்கும், ஆனால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் ஈசாக்கு கொடுத்து வாசிட்டு இருந்த 26, 27 அந்த அதிகாரங்கள்லாம் ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உன்னுடன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னுடன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிறேன், அவர் நம்மோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். சொல்லுங்கள், அவர் நம்மோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். எவ்விதத்தில் அதை இன்னொரு கோணத்தில் உதாரணப்படுத்த முடியும் என்று கேட்டால், பாருங்கள், எபிரேயர் புருஷர்களை 3 பேர் கொண்டு அக்கினியில் போடுறாங்களோ, அதில் அப்புறம் அந்த ராஜா பார்க்கும் பொழுது 3 பேரை போட்டால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர். கேள்வி என்னவென்று கேட்டால், இவங்க போனதுக்கப்புறம் அவர் உள்ளே போனாரா, இவங்க போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரா? இவங்க போனதுக்கப்புறம் போனாருன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா கொண்டு போனவங்களே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அக்கினியின் கொடூரம் இருக்கிறோம். அப்போ 4வது நபர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அதுதான் விசேஷம் இல்லையா? சிங்கக்கெபி, மறுபடியும் அதே தானியேல் புஸ்தகத்தில் கவனிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று இருக்கிறதல்ல. தூதனை எப்பொழுது அனுப்பினார் இல்லையா? கொஞ்ச நேரம் தானியேல் வந்து சிங்க கூட எல்லாம் போராடி இல்லையா, அதுக்கப்புறம் தூதன் வந்தாரா? இல்லை, ஜெயகிறிஸ்து முன் செல்கிறார். தடைகளை உடைத்தறிகிறவர் எங்கு செல்கிறார்? முன் செல்கிறார். அப்போ இந்த பிரசன்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகினால மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், கடைசியாக இயேசு சொன்ன வார்த்தை என்று சொன்னால், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு நான் என்ன செய்கிறேன், கூடவே இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறார், எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் இல்லையா? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் என்னை குறித்து சொல்வது என் எலும்புகளை உருவ கொத்துகிறது போல இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உன் தேவன் எங்கேன்னு கேட்குறாரு. எங்கேன்னு கேட்குறாங்கன்னா எந்த அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னா, கூட தானே இருக்கிறாரு, என்ன ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அப்போது நம்ம எப்படி பதில் சொல்லுகிறோம்? கூட தானே இருக்கிறாரு, செய்யும்போது செய்வார். நான் சொல்வதை சிந்தித்தால் தான் ஜெயிக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க? கூட தானே இருக்கிறாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? நாம் என்ன சொல்கிறோம்? கூட இருக்கிறார் அல்லவா, செய்யும்போது தான் செய்வார் இல்லையா? அப்போ இங்கே தான் நம்முடைய விசுவாசத்தின் உறுதி என்ன செய்கிறது இருக்கிறோம். அப்போ நிறைய நேரத்தில் சங்கீதக்காரன் சொன்னது, மக்கள் சொல்லும்போது நமக்கே சந்தேகம் வந்துடும் இல்லையா? சில நேரத்தில் நமக்கே சந்தேகத்தில் வரனுடைய விரக்தியெல்லாம் வருது வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும், அது அப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? நாள்தோறும், சும்மா 1 நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி இதே தான் என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. டெய்லி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கேட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா, சில நேரத்தில் இவ்விதம் சொல்லுவார்கள், 1000 தடவை பொய்யை சொன்னோம்னா அப்புறம் அது என்னவா மாறிடுது, உண்மையாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்களவா? நான் சொல்லுகிறேன், பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்னவென்று கேட்டால், அவர் கொடுக்கக்கூடிய பிரதானமான வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்டால், அவர் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். இதை இன்னொரு அற்புதமான வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ கூட இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் இந்த வசனத்தை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் மாத்திரம் என்னோடு துணையாக இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதோ என்ன செஞ்சுருப்போம், மௌனத்தில் போய் நாம் சேர்ந்திருப்போம். அப்போ யாக்கோபுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. அப்போ கூட இருக்கிறாரா? இருக்கிறார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், சொன்னதை செய்வதற்காக தான் கூட இருக்கிறார். செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், வேதம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்,
இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் பாருங்கள், பவுல் இருக்கிறார். பவுல் வந்து மறுபடியும் நிறைய, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் மாதிரி இல்லை, ஒரு வகையில் அப்படி நம்ம யோசிக்கலாம். எருசலேமுக்கு போக முற்படும் பொழுது வேண்டாம் அங்கே போகாதீங்கன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது? ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்கிறாரா, இல்லை அங்கே பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரா? இதை வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவ்வளவு சொல்லி இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால் ஒரு இடத்துல எப்படி வருகிறது என்று கேட்டால், தேவ சித்தம் நடைபெறட்டும்னு நாங்கள் விட்டோம்னு இருக்கிறோம். அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, சரி என்னமோ ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ நடக்கட்டும்னு. இப்போ அகபஸ்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து பவுலினுடைய இல்லையா அந்த பெல்ட்டை வாங்கி தன் கரத்தில் கட்டிட்டு சொல்கிறார், இப்போ எருசலேம் போனீங்கன்னா இப்படி தான் நடக்கும்னு. இதை காட்டிலும் எப்படி தெளிவாக சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை கேட்டுட்டும் பவுல் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ மற்றவங்க இதை எப்படி நிதானிப்பாங்க என்று சொன்னோம்னா, இவ்வளவு சொல்லியும் இந்த ஆளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இவருக்கு புரிய மாட்டேங்குது. வைராக்கியங்கிற பேரில் மதீனமாக செயல்படுகிறாரோ என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கார். இப்போ இதுக்கெல்லாம் பதில் இல்லை, அவர் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு, சரியான விதத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு என்பது எப்படி நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது என்று கேட்டால், பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு அருகாமையிலே நின்று, நீ எருசலேமிலே சாட்சியாக இருந்தது போல ரோமாவிலும் எனக்கு இந்த ஒரு வசனத்தை வைத்து என்ன நிதானிக்கிறோம் என்று கேட்டால், எருசலேமுக்கு வருவது தேவ சித்தம், ரோமாவிலும் சாட்சியாய் நிற்பது தேவ சித்தம். அது உறுதிப்படுத்துவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், அவரே கூட இருந்து சொல்கிறாரு, நான் பவுலே திடன்கொள், தைரியமாறு, நீ இங்கே சாட்சி சொன்னது போல நீ ரோமாவிலும் எனக்காக என்ன செய்வாய், சாட்சியாக நிற்பாய். ஆகினால்தான் மறுபடியும் புயலெல்லாம் அடிக்கிறது, நீங்கள் அதெல்லாம் வாசிச்சிருப்பீங்க இல்லையா. தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்களை விட்டு அற்று போயிற்று. அன்னைக்கு அவர் பவுல் எழும்பி சொல்கிறாரு, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய கர்த்தர் என்னோடு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், யாருக்கும் உயிர் சேதம் என்ன செய்யாது, வராது. காரணம், தேவ சித்தம் நான் செய்வதற்கு அவரே என்னோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஹவ் அவர் காம்ப்ளிகேட்டட் அவர் இஷ்யூஸ், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார், கூட இருக்கிறார். முன்பு சொன்னதை நினைப்பூட்டும்படியாக இருக்கிறேன், கூட தானே இருக்கிறார், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம் வருகிறது. கூடத்தானே இருக்கிறாரு, செய்ய வேண்டியதை என்ன செய்வார், சரியான நேரத்தில் அவர் கரெக்டாக என்ன செய்வார். இப்போ இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் பஸ்ஸில் எல்லாம் போகும் பொழுது இல்லையா, பஸ்ஸு நிற்கும், நம்ம எல்லாம் ஏறி உட்காந்துருப்போம், யாரை காணாது, டிரைவரை காணாது. நான் சொல்ல புரிகிறதா, அவர் காண மாட்டார். அப்போ நம்ம எங்கே பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, டிரைவர் தேடிட்டே இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் பஸ் இருக்கிறது, நீங்கள் சீட்டு உங்களுக்கு கிடச்சி சீட்டில் உட்காந்துருக்கீங்க, டிரைவர் எங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, சீட்டில் தான் உட்காந்துருக்கிறாருனாலே ஒரு ஆறுதல் இருக்கிறது. என்ன ஆறுதல்? அவர் எங்கே தான் இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறார். கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன செஞ்சுருவாங்க. ஆனால் அவரை காணலைன்னா தான் நமக்கு என்னது பிரச்சனை. காக்கி சட்டை போட்டவங்கெல்லாம் யாராக தெரியும், நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? நான் சொல்லுகிறேன், நம்ம கர்த்தர் கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை குறித்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? சில நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் அதை உறுதிப்படுத்துமா? ஆமாம், சில நேரத்தில் உறுதிப்படுத்தும். சில நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் உறுதிப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உணர்வு சொல்லுகிறது, வெதர் யூ ஃபீல் இட் ஆர் நாட், நீங்கள் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி, அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவனே அல்ல. அந்த பிரசன்னத்தில் தான் நாம் தேற்றப்படுகிறோம். அவர் கூட இருப்பதினால்தான் நம்முடைய உள்ளத்தில் தெய்வீகமான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை வேதம் சொல்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசிப்பில்லை என்று சொன்னால், அந்த துணைங்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா இல்லையா, அதை எப்படி அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்பதை கவனிப்பது நல்லது. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான வசனம், பைபிள் சொல்லுகிறது 5:6, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்கிறார். இதே பெரிய விஷயம்தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்க்கை சரியாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இல்லையா. நிறைய நேரத்தில் அவர் ஐஸ் ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட், பைபிளில் இருக்கிறது ஆதாரம். கண்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை. ஒரு பொருளை பார்த்தோன்னா வாங்கணும்னு தோணுது, வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு பொருளை பார்த்தா அதையும் வாங்கணும்னு பிரசங்கியில் அவர் சொல்கிறது போல், என் கண்களுக்கோ என் சரீரத்துக்கோ நான் எந்த தடையும் என்ன செய்யலை, பண்ணலைன்னு சொல்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது எல்லாமே மனதுக்கு
சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகினால இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், பண ஆசைன்னு சொல்லும்போது ட்ரஸ்டிங் மணிங்கிறது தான் அதனுடைய கருத்து இல்லையா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னா, தேவனை நம்பாமல் அதை நம்பும் பொழுது அதுதான் எல்லா தீமைக்கும் வேர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாட் இஸ் த ரூட் ஆஃப் சின் என்று கேட்க வேண்டும். பாவத்தினுடைய வேர் என்னவென்று கேட்டால் அன்பிலீஃப்னு சொல்லுவாங்க. பாவத்தினுடைய வேர் வந்து அவிசுவாசம். அவரை நம்பாமல் அவரை தவிர்த்து எதை நம்பினாலும் அது நமக்கு நம்பிக்கையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகினால நீங்கள் பணத்தை சார்ந்து அதை நம்பி நடக்காமல் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் சொல்கிறார். எப்படி இருக்கிறது, என்ன இருக்குது அப்படின்னு அடுத்த கேள்வி. பல முறை இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். என்ன இருக்குது, இருக்கிறது போதும்னு சொல்கிறீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா. அந்த ஒரு நிலைமையில் இந்த வசனம் எவ்விதம் நமக்கு போதிக்கிறது என்று கேட்டால், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், காரணம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்போ எப்படி நம்ம அதை எளிமையாக விளங்கிக்கலாம்? அவர் இருக்கிறாரு, அது போதும்னு சொல்கிறார். சொல்லுங்கள், அவர் இருக்கிறாரு, அது உங்களுக்கு போதும். இதே தானே 2 கொரிந்தியர் 12 அதே பிரமாணம் தானே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? 3 முறை நான் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், 3 முறையும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், அப்படி என்று ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், அதற்கு என்ன பதில் இருக்கிறது என்று கேட்டால், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் என்ன செய்வதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். மறுபடியும் அவர் நம்மோடு இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா என்றைக்கோ மௌனத்தில் என்ன செய்திருக்கோம், போய் தங்கியிருக்கோம். கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பாருங்கள், யோபு சொல்கிறாரு, அதுவும் நம்ம பெரிய சவாலான விஷயம். முன்பு உம்மை தேடினேன், உம்மை காணவில்லை, பின்னாக பார்த்தேன், உம்மை காணவில்லை, வலதுபுறம் தேடினேன், இடதுபுறம் தேடினேன், நீர் காணவே இல்லை அப்படின்னு சொல்ல. வேர் இஸ் காட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. மறுபடியும் இதெல்லாம் ஆழமான கேள்விகளாக, நல்லா சிந்திக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. வேர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ் என்று கேட்பாங்க. வலிக்கும் பொழுது தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதனுடைய எளிமையான அற்புதமான ஆழமான பதில் என்னவென்று கேட்டால், வேர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ், காட் இஸ் வித் யூ ஹர்ட்டிங். நான் சொல்கிறேன், விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். நமக்கு வலிக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், அந்த வலியின் மத்தியில் எங்கே தான் இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். அவர் கூட இருப்பதினால்தான் நமக்கு ஜெயம், கூட இருப்பதினால்தான் நமக்கு வெற்றி வரக்கூடியதாக இருக்கிறது. இது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, கஷ்டம்தான். மிகுந்த போராட்டம் இருக்கிறது, மிகுந்த வருத்தம் இருக்கிறது இல்லையா. அதாவது இதை இவ்விதம் கூட நம்ம சொல்லலாம். அதாவது, ஆண்டவரே, இந்த கஷ்டத்தில் நீர் என்னோடு இருப்பதை பார்க்கலாம், பேசாமல் நான் உம்மோடு வருவது, நான் சொல்வது புரிகிறதா புரியலையா? நீர் என்னோடு இங்கே கோயம்புத்தூரில் இருப்பதை பார்க்கலாம், நான் உம்மோடு பரலோகத்தில் இருப்பது, இது கூட புரியலையா அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் வருத்தத்தில் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அவங்க சொல்லி, எத்தனை நாட்கள் ஆண்டவர், இல்லை எவ்வளோ நாள் இப்படி நீங்கள் பண்ண முடியும், ஏன் சும்மா இருக்கிறீர் அப்படின்னு எந்த டோனில் சொன்னாருன்னு தெரியல. அந்த பாட்டை எப்படி கைதட்டி பாடினாங்களான்னு தெரியல. ஒரு சங்கீதம் தானே அது, தேவனே ஏன் சும்மா இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் அப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கஷ்டத்தில் அப்படி அந்த வருத்தத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது வேர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ், ரொம்ப வலியாக இருக்கும் பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அதாவது மறுபடியும் யோபை குறித்து ஒருவர் அற்புதமாக எழுதுகிறார். யோபு வந்து he was looking around him, தேவன் எங்கே இருக்கிறார் என்று சுற்றி பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், தேவன் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்ன பின்னெல்லாம் இல்லை, அவர் உள்ளே இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அதை புரிஞ்சோன்னு சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி சொல்கிறாங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பல முறை இதையெல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம். நண்பர்கள் சொல்கிறாங்க, நீ ஏன் உயிரோடு இருக்கிறான்னு கேட்குறாங்க இல்லையா. இவளெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீ எதுக்கு இருக்கிற? மனைவி அதை தான் ஏறக்குறைய அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுகிறார். தேவனை தூஷித்து, அதாவது அவங்க என்ன கஷ்டத்தில் சொல்கிறாங்கன்னா, எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், பேசாமல் நம்மளும் என்ன செய்வோம், போவோம். ஆனால் தேவனை தூஷித்து, அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை அல்ல இல்லையா. தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நாம் மறுபடியும் எகிப்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுவும் ஏறக்குறைய இந்த பிரின்சிபல் தான். ஆனால் போகிறக்கு முன்னாடி மோசே கல்லெறிஞ்சிட்டு போகலாம். நீங்கள் போகிறீங்கன்னா போக வேண்டியது தானே, அவர் மேலே எதுக்கு கல்லெறின்னு? அவர் தானே கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் ஜாலியாக அடிமையாக இருந்தோம், எங்களை வந்து இப்படி ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தானே.
அதனால் அவர் மேலே என்ன வீசணும் இல்லையா? அவர் நம்மோடு இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் என்ன செய்திருக்கும்? மரணத்தில் இருந்திருக்கும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம் மூலம் செய்யக்கூடிய நோக்கம் இன்னும் நிறைவேற்றி கொண்டே கர்த்தர் இருக்கிறார். ஆகினால இந்த வசனத்தை மறுபடியும் கவனிப்பது நல்லது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சரி, அவர் சொல்லியிருக்கிறாரு 6ஆம் வசனத்தில். அதனால் therefore we can confidently say, இல்லையா, அவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த விலக மாட்டேன்னு சொன்னக்கூடிய வார்த்தையை எடுத்து இவர்கள் எப்படி விளங்கி கொண்டவர்களாக சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் 6ஆம் வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு, இங்கே தான் வெறும் துணை மாத்திரம் கிடையாது, துணையாக இருக்கிறவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இல்லையா? மறுபடியும் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம்? ஆமாம், நீங்கள் சொல்லலைன்னா மௌனத்தில் தான் இல்லையா மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுகிறது, அவர் கூட இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அவர் உதவி செய்யலை அப்படின்னு சொன்னால் மௌனத்தில் தான் என் ஆத்மா என்ன செய்திருக்கும்? தங்கியிருக்கும். ஆனால் தைரியம் கொண்டு சொல்லலாமே. என்ன சொல்லலாம் என்று கேட்டால், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பயப்படும் நாளில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை? கர்த்தரை முன்னிட்டு உங்களுடைய வார்த்தையை புகழுவேன் இருக்கிறது அல்லவா சங்கீதத்தில். இதுதான் புகழ்வது என்று சொன்னால் என்ன? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத புரிந்து உள்வாங்கி, இல்லையா, மறுபடியும் ஆன்சர் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ்ன்னு இருக்கிறது அல்லவா. சில நேரத்தில் எக்ஸாம் எழுதும் பொழுது அதை அப்படியே பாருங்கள் டிட்டோவாக சில நேரத்தில் எழுதுவாங்க, சில நேரத்தில் அவங்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆன்சர் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் இதை உள்வாங்கி உங்களுக்கு புரிந்ததை உங்கள் சொந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டாம். நான் விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. உள்வாங்கினவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால்தான் பாருங்கள், குழியில் இறங்குகிறவர்கள் மௌனத்தில் குழியில் இருக்கிற, அதாவது குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அதாவது பாருங்கள், அமைதி என்று சொல்லும் பொழுது நாவினுடைய அதிகாரம் புரியாமல் அதை பிரயோகப்படுத்தாமல் இன்னொரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன் என்று சொல்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? யோவான் சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 27 அந்த வசனத்திலேருந்து ஆரம்பித்தோம் சொன்னோம்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு இருக்கும். கனம் பண்ணுவார்னா அதுலேயும் எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதை அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும் இல்லையா. இப்பொழுதும் என் ஆத்மா கலங்குகிறது இல்லையா. அப்போ ஊழியத்தில் வாழ்க்கையில் கனம் என்பது ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். த க்ளோரி ஆஃப் காட் அண்ட் த சஃபரிங் இஸ் இன்செப்பரபிள் அண்ட் இன்கம்பேரபிள்னு சொல்கிறார். எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், ரோம நிருபத்தில் இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நாம் படக்கூடிய பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் இன்கம்பேரபிள் அண்ட் இன்செப்பரபிள்னு இருக்கார். வரப்போகக்கூடிய மகிமைக்கு, அதாவது பாடுகள் இல்லாமல் கிடையாது, ஆனால் இந்த பாடுகள் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளும் அல்ல, இல்லாமலும் இருக்காது, ஒப்பிடத்தக்கவைகளும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முரணாக இருக்கிறது போல. அதாவது இயேசு என் வாழ்வில் வந்தார், எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு என் வாழ்வில் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகளே என்ன செய்கிறது? அதிகமாகிறது. ஆனால் இப்பொழுது படக்கூடிய பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மறுபடியும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். பட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ட்ரூத். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, முழு ஆலோசனையை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எப்படி சொல்கிறாருங்க? முழு ஆலோசனை, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் முழு ஆலோசனை கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னால், அதை விதம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இஃப் இட் இஸ் இன் த பைபிள் இட்ஸ் வர்த் ப்ரீச்சிங். வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் போதிக்கப்பட வேண்டும். உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்போ போதிக்கலாம். பிரச்சனை பறித்து சொல்லியிருக்கிறதா ஐஸ்வர்யம் குறித்து சொல்லியிருக்கிறதா அதையும் சொல்லலாம். இல்லையா, செழிப்பு குறித்து சொல்லியிருக்கிறதா அதுவும் சொல்லலாம். சகிப்பு குறித்து சொல்லியிருக்கிறதா அதையும் சொல்லணும். பைபிளில் எதெல்லாம் சொல்லியிருக்கிறதோ எல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான் இல்லையா. ஆகினால்தான் இவைகளெல்லாம் நமக்கு
திருஷ்டாந்தங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்மா மௌனத்தில் போயிருக்கோம், ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். கூட இருந்தால் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்கள், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். பாருங்கள், யாத்ராமா 33 இருக்கிறோம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இதே தான் சொல்கிறார். மறுபடியும் நான் கூட இருப்பேன்னு சொல்கிறார். இது எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வசனம் தான். இப்போ பாருங்கள், ஏறக்குறைய 20 லட்சம் பேரை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். 400 சில்லற வருஷங்கள் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை எல்லாம் பாருங்கள், மோசே என்ன செய்கிறார், அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய சவால்கள் நாம் இருக்கிறோம். இந்த சவாலின் மத்தியில் 13ஆம் வசனம் 33வது அதிகாரத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் என்றார். இல்லையா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்குங்கிறதுக்கு என்ன அறிகுறி, என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன கேரண்டி இருக்கிறது, நாங்கள் உம்முடைய ஜனம், நீர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீர் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, கூட இருக்கிறது, பின்னாக இருந்து பாதுகாக்கிறது. மறுபடியும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் போய் சேருவோம்ங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார். நான் தான் கூட இருக்கிறேன் இல்லைங்கிறார். நான் சொல்ல விளையும், நான் தான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே இதெல்லாம் கிடைக்கும்னு என்ன உறுதி இருக்கிறது, நாங்கள்லாம் ஜெயிப்போம்னு என்ன உறுதி இருக்கிறது, நாங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி போவோம்னு என்ன உறுதி இருக்கிறது, போய் சேருவோமாங்கிறது என்ன உறுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக பதில் வர வேண்டும் என்று சொன்னால், நான் தான் கூடவே இருக்கேன்ல, அவர் கூட இருக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் இப்படி பார்க்கறது பார்த்தால் அதனால் என்ன அர்த்தம், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, கூட இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம், ஜெயிப்போம் என்பது உறுதி, அடைவோம் என்பது உறுதி, தோற்க மாட்டோம் என்பது உறுதி. காரணம் என்ன, கூட இருக்கிறார். அது ஒன்று தான். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும். மறுபடியும் கூட இருந்தால் ஏன் பிரச்சனை வருது, மறுபடியும் சொல்லுகிறேன், கூட இருந்தால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அப்படி ஏதாச்சும் பிரமாணம் எது இருக்கிறதா, இல்லை இல்லையா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஆண்டவர் எங்கே, அதே வசனத்தை, அவைகள் எல்லாவற்றிலும் அவர் கூட நின்று, சொல்லுங்கள். இப்போ நாம் சில நேரத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் நம்முடைய குறைவு, இன்னொன்று நம்முடைய கஷ்டம், பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டார், அதனால தான் பிரச்சனை வந்ததுன்னு அர்த்தம். சரி, விட்டுட்டு போயிட்டாருனாலும் பிரச்சனை வந்தால் எப்படி ஜெயிக்க போகிறீங்க, நான் சொல்வது நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர் விட்டுட்டு போனதுனால தான் பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி ஜெயிக்க போகிறீங்க, ஏன்னா அவர் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதான் நீர் இல்லாமல் இருந்திருப்பீர் என்று சொன்னால் என் ஆத்மா எப்பொழுதே, நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும். அப்போ குறிப்பு நாம் கவனிக்கிறோம், அவர் கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறாரு. அதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக மறுபடியும் அவர் கூட இருந்தால் பிரச்சனை வராது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. அவர் கூட இருப்பதினால் பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை. நான் சொல்வதை விளங்கி கொண்டால் ஜெயிக்கலாம். அவர் கூட இருப்பதினால் பிரச்சனை வந்தால் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரண கான்ஃபிடென்ட்டால் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவர் கூட இருக்கிறாருங்க இல்லையா, ஆண்டவரே அது வராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது சரியான. எனக்கும் அப்படி தான் ஜெபம், எல்லாருக்கும் அப்படி தான் பிடிக்குது. எதுக்கு அது வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதில் போய் மன உளைச்சலுக்குள்ளே போயிட்டு அது வராமல் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்லது தானே, கரெக்டு தான். ஆனால் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது, இப்போ உங்களுக்கு தோல்வின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும், சொல்லுங்கள், தோல்வின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், நான் சொல்லுங்கள் புரிகிறதா, தோல்வி இல்லை, எனக்கு பாட்டு கரெக்டு தான், ஆனால் இல்லையா தோல்வின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. அதை கற்றுக் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், சில நேரங்களில் தோல்வி என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்னா நம்மை அழிப்பதற்கல்ல, அறிவு புகட்டுவதற்கு. சொல்லுங்கள், அழிப்பதற்கல்ல, அறிவு போட்டுவதற்கு இல்லையா. போதிக்கப்பட்டேன், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்படி சொல்கிறாரு பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படின்னா குறைவாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு மறுபடியும் அந்த வசனம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அடுத்த வாரம் தான் கவனிக்கணும் இல்லையா. குறை வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், நிறைவாக இருக்கவும் எனக்கு தெரியும், குறைவாக இருக்கவும் எனக்கு தெரியும். ஆமாம், இவருக்கு பெரிய எல்லாம் தெரியும் அந்த அர்த்தத்தில் அல்ல. அவர் சொல்கிறார், குறைவுபட்ட நிலைமையில் இருந்திருக்கிறேன். இவர் குறைவு பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்கிறது? ரொம்ப செல்வந்தர் பார்த்துக்கோங்க, ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறது, நல்ல சமுதாய செல்வாக்கு இருக்கிறது, அறிவு நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல பண வசதி இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு குறைவுன்னா எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு இதில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கப்பல் சேதம் வந்த பொழுது ஒரு பகல் ஒரு இரவு நான் எங்கே இருந்தேன்? சமுத்திரத்தில் இருந்தேன். எதை பிடிச்சு கொண்டு? ஒரு பலகை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பலகை பிடிச்சு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, போட்டில் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், போட் இல்லாமல் அப்படி இருந்தாலும் நான் தான் கூட இருப்பேன் என்பதை நான் கற்றுக்கொண்டதின் விளைவு என்னை பலப்படுத்துகிற. எத்தனை பேர் புரிந்தாமே? அப்போ நம்ம குறைவின் மத்தியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கவலைப்பட வேண்டாம். இல்லை, இந்த விஷயத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார். சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் நமக்கு. இன்னொரு அற்புதமான உதாரணம் பைபிளில் ஆண்டவர் ரெண்டு பேரும் அனுப்புகிறார் அல்லவா? அனுப்பும் பொழுது எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். பார்த்துருக்கீங்களா? வழிக்கு பணம் எடுக்கக்கூடாது, குச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாது, செருப்பு எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ எல்லாமே அவங்க அனுப்பின விதமாக போகிறார். போய் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாங்க, கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த விதமான. அடுத்த முறை அனுப்பும்போது பேக் எடுத்துகிட்டு போங்கங்கிறாரு, குச்சி எடுத்துகிட்டு போங்கங்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க. என்னங்க ஒரு தடவை இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு தடவை இப்படி சொல்கிறீங்க. அப்படி இருக்கவும் பழகிக்கணும், இப்படி இருக்கவும் பழகிக்கணும். ஒன்றுமில்லாத போகும்பொழுதும் கர்த்தர் தான் கூட வருவார். எல்லாம் இருக்குதுன்ட்டு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போகும்பொழுதும் புரிந்து கொள்ளணும், எல்லாம் இருந்தாலும் அவர் இருந்தால் தான். இதைத்தான் பாருங்கள், மோசே சொல்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார், நீர் வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து எங்களை நீர் அழைத்து கொண்டு. கான்டெக்ட் நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவங்க ரொம்ப முரண்டு பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நான் வரப்போவதில்லை. அப்படியே இருக்கிறோம். ஏன் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவோம்? இது ஆந்த்ரோபோமார்பிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதமாக இப்படி ஒரு கான்வர்சேஷன் நமக்கு சொல்லப்படுகிறோம். அப்போது அவர் சொல்ல, நான் வரப்போகிறதில்லை, நான் ஒரு தூதனை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவன் உங்களை பாலும் தேடும் ஓடக்கூடிய தேசத்துக்கு என்ன செய்வான்? கொண்டு போவான். இதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொன்னால், நான் கல்யாணத்துக்கு வரல, மொய் வேணால் கொடுத்து விட்டுருவேன்னு சொன்னோம்னா சிலர் அது போதும், இது வந்தால் என்ன வெரைட்டி, எங்களுக்கு என்ன கிடைச்சா போதும். ஆனால் மோசே அப்படி ஆள் இல்லை. அவர் சொல்கிறாரு, நீர் வராமல், நீர் இல்லாமல் அங்கே பாலோடனா என்ன? நான் சொல்லுறது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான். ஆனால் அதெல்லாம் இருக்குது, நீர் இல்லைன்னு சொன்னோம்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவர் சொல்கிறார், நீர் எங்களோடு வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து எங்களை நீர் கூட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம். அப்போ தான் அந்த கோர்வையில் தான் இது சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு எண்ணத்தை கொடுப்பேன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய நிலைமையில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நிலையில் இல்லையா, காகங்கள் வரவில்லை, தண்ணீரும் வற்றி போயிற்று, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ அதை தான் நம்ம விளங்கிக்கலாம். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லவே முடியாது. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் சண்டை போட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நினைவை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளும்னு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னா வேறு மூடு வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஏன்னா அந்த மாதிரி வாலட்டைல் பீப்புளாக இருக்கிறாங்க. ஒரு நிலையில்லாத பாருங்கள், நமக்கு பெருசாக அதனுடைய தாக்கம் தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார், இன்றைக்கி நைட் ஒரு சிவிலைசேஷனை அழிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு கலாச்சாரத்தையே என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொன்னோம்னா மறுபடியும் வேறு யாரும் சொன்னாங்கன்னா சில நேரத்தில் அப்படின்னு விட்டுருவாங்க. இது சொல்ல முடியாது, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதனால் த வேர்ல்ட் வாஸ் அட் தி வேர்ஜ் அப்படின்னு பெரிய இதெல்லாம் ஹெட்லைன்ஸ் எல்லாம் போடுறாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே தாங்க என்னமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லையா வந்திருக்கிறது. மறுபடியும் கர்த்தர் தான் சமாதானத்தை தர முடியும் இல்லையா? அப்போது ஒருவர் விதமாக சொல்கிறார் என்னவென்று கேட்டால், அதாவது பீஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டேஞ்சர், பட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதாவது பிரச்சனை இல்லாததினால் நிம்மதி அல்ல, அவர் இருக்கிறதுனால தான் நிம்மதி. சொல்வதை திரும்ப சொல்லும், பிரச்சனை இல்லாமல் இருப்பதினால். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் இருக்கிறார் என்பதில் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது.
ஆகினால தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் என் ஆத்மா எப்பொழுதே மௌனத்தில் போய் என்ன செய்திருக்கோம். அப்போ கூட தான் இருக்கிறாருங்க. அப்போ சீஷர்கள் கூட இருக்கிறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அதுதான் அற்புதமான உதாரணம். அக்கறைக்கு போகும் பொழுது அவர் படகின் பின்னணியத்தில் தலையணை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார். பெரிய புயல் என்ன செய்கிறது, வருகிறது. அந்த புயலின் மத்தியிலும் என்ன செய்கிறார், தூங்குகிறார். இது எப்படி இல்லையா, யோசிச்சு பார்த்தீங்க. அப்போ டயர்டு தானே இல்லையா, சன் ஆஃப் காட் அண்ட் சன் ஆஃப் மேன் இல்லையா. அவர் மறுபடியும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர்கள் ஆகாரம் உண்பதற்கு கூட நேரம் இல்லாதபடிக்கு அப்படின்னு இருக்கிறது அல்லவா. வாருங்கள் சற்றே போய் என்ன செய்வோம், ஓய்வெடுப்போம் அப்படின்னு இயேசுவே சொல்கிறார். அப்போ ஒரு புயல் வந்து கூட அவர் எந்திரிக்காமல் தூங்குறாருன்னா அப்போது உண்மையாகவே நான் சொல்கிறத விளையும் கொள்ள முடிகிறதா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு இருக்கிற சீஷர்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, டோன்ட் யூ கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் தமிழ் வார்த்தைகள், நாங்கள் மடிந்து போவதை குறித்து அப்படின்னா ஒரு வகையில் இப்படியும் புரிஞ்சுக்கலாமே. நீர் எப்படியும் தப்பிச்சுக்குவீர், போகிறது நாங்கள் தானே, இப்போ நாங்கள் போகிறத குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எதே அவர் எழும்பி நின்று காற்றையும் அதட்டி அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறார். ஒய் ஆர் யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த்துன்னு சொல்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு, விசுவாசம் இருக்கிறதுனால எழுப்பி விட்டாங்க. ஏன்னா இவர் வந்து எதையும் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் அவர் மறுபடியும் இதை எப்படி நிதானிப்பார்கள் என்று சொன்னால், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னால் கட்டாயம் அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போகிற வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறார், அவர் அக்கறையிலிருந்து வாருங்கள்னு சொல்கிறாரா, இக்கரையிலிருந்து போங்கள்னு சொல்கிறாரா? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவர் கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒரு பிரசங்கியார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படியே அந்த படகுகள் தண்ணீரால் நிரம்பி அது மூழ்கும் என்று சொன்னால், இயேசு இருக்கும் பொழுது அது நீர்மூழ்கி கப்பலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். நல்ல நல்ல சாங்டிஃபைடு இமேஜினேஷன் தானே, பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் குறிப்பு என்னவென்று கேட்டால் அவர் கூட இருக்கிறார். அப்போ மோசேக்கு அதான் சொல்கிறார், நான் இருக்கிறேன்ல. அதனால தான் மோசே சொன்னதை திரும்ப சொல்ல முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு போவது பிரயோஜனமே கிடையாது இல்லை, எந்த விதத்திலும் அது நமக்கு நன்மையாக இருக்க போகிறது. நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். மறுபடியும் இதை பலமுறை கவனித்திருக்கிறோம், நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறோம் இல்லையா. அவர்கள் விட்டு வந்த தேசமும் அவர்களுக்கு சொந்தமில்லை, போய் சேர வேண்டிய தேசத்தில் இன்னும் அவர்கள் போய் சேரவில்லை, இருக்கக்கூடிய இடமும் அவர்களுக்கு சொந்தமில்லை. ஆனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்கள். எந்த விதத்தில் என்று கேட்டால், நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா. நான் சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். எதனால்? அவர் கூட இருக்கிறார் இல்லையா. அவர் கூட இல்லைன்னா தான் நாம் ஆத்மா எப்பொழுது என்ன செய்திருக்கோம், மௌனத்தில் இல்லையா. சங்கீதம் 124 நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் பிரச்சனையின் மத்தியில் சொல்கிறார் சங்கீதக்காரன் இல்லையா. இதெல்லாமே ரியலிஸ்டிக், அதாவது ட்ரூ விஸ்டம் இஸ் டேக்கிங் எவ்ரி அக்கௌண்ட் ஆஃப் ரியாலிட்டி இன்டு கன்சிடரேஷன்னு சொல்லுவாங்க. உண்மையான ஞானம் என்னவென்று சொன்னால், எல்லா நிலைகளையும் உள்வாங்குவது, எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து பார்ப்பது இல்லையா. ஒரு தலைப்பட்சமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துவதல்ல, எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளில் இருக்கார். சங்கீதம் 124 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்ன ஆயிருக்கும் இல்லையா. ஓப்பன் டு இமேஜினேஷன் தான், நீங்கள் நினச்சி பார்க்கலாம், என்ன வேணாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று சொல்கிறார் 3ஆம் வசனத்தில். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு என்ன செய்திருப்பார்கள், விழுங்கியிருப்பார்கள். அப்போ இன்றைக்கு நாம் விளங்கப்படாமல் இருக்கிறோம், கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா. இது மாதிரி மனுஷங்க மாத்திரம் கிடையாது, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம். இதில் மனுஷன் மோசமா பிசாசு மோசமா? சில நேரங்களில் நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா, மனுஷன் அதை காட்டிலும் ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாக இருக்கிறான். பாவத்தின் விளைவு தான். 2 பேருமே தராசில் வைத்தால் ஒன்று தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இராமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், அவர்கள் நம்ம என்ன செய்திருப்பார்கள், ஆமாம் உயிரோடு என்ன செஞ்சுருப்பாங்க, விழுங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறார்.
ஆனால் தேங்க் காட் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதனால தான் இன்னொரு இடத்துல இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இன்னொரு வசனம் இருக்கிறது, நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால் நெருக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் விசாலத்தை என்ன செய்கிறீர், ஏற்படுத்துகிறீர். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் ஒரே சத்தியம்தான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் இல்லையா. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் கட்டாயம் அருளுவார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறோம். சங்கீதம் 94 வருகிறோம். பாருங்கள், 18ஆம் வசனத்தில் முதலாவது தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஜெபம் பண்ணுறார் இல்லையா. அப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிறார். 18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை என்ன செய்கிறது, தாங்குகிறது இல்லையா. மறுபடியும் ஆங்கில வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. when I said my feet has slipped அப்படின்னு இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கிறது. when my feet is slipping அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழில் விதம் இருக்கிறது என்று கேட்டால், என் கால் சறுக்கினதல்ல சறுக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ எங்கே தான் சர்க்கிள், நான் சொல்ல விடைக்குள்மே இருக்கிறதா, அப்படி சறுக்கிட்டே என்ன செய்கிறாரு, போகும்போது தான் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே என் கால்கள் சறுக்குகிறது. இதுக்கு இன்னொரு வசனமும் நாம் நினைப்பூட்டிக் கொள்வது நல்லது. என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று. இது வந்து வெறும், அதாவது இது எந்த விஷயத்தில் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, 73வது சங்கீதமா, 73வது சங்கீதத்தில் இது வேறு மாதிரி சர்க்கிள், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். பாருங்கள், 70 ஆசாப்பின் சங்கீதம், சுத்த இறுதியும் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும். இது எந்த விஷயத்தை அப்படின்னு சொன்னோம்னா, மைண்ட் லெவலில், மனதளவில் இருக்க. இது வந்து சரீர ரீதியாக ஒரு பிரச்சனை அல்ல. இது எங்கே இருக்கிறது, மன ரீதியாக இல்லையா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, 3ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா விளங்கிக்கலாம். அதாவது துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல், இது 2ஆம் வசனத்தை சற்றே சறுக்கிட்டுங்கிறார் அல்லவா. கொஞ்சம் விட்டுருந்தா மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறார், விழுந்திருப்பேன்னு சொல்கிறார். எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு என்னவா போயிடுச்சு, பொறாமையாக போயிடுச்சு. இப்போ இங்கே இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சூழ்நிலையில் இல்லை, மனதளவில் அவருக்கு என்ன இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறோம். அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவங்களை பார்த்தே சிலர் கெட்டு போயிடுவாங்க. நான் சொல்ல புரிகிறதா, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு அது இருக்குது, இவனுக்கு இது இருக்குது அப்படின்னு மற்றவங்களை பார்த்து இவங்களுக்குள்ளே என்ன வந்துடும், மிகப்பெரிய வருத்தம். சிலருக்கு வருத்தம் வருது, சிலருக்கு கோபம் வர்றதுக்கு இன்னொரு சங்கீதத்தில் இருக்கிறது அல்லவா, இதே சங்கீதம் என்று நினைக்கிறேன். வாசிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது இல்லையா. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது, எனக்கு எல்லா பிரச்சனையும் என்ன செய்கிறது, வருகிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஆரம்பம் எப்படி சொல்கிறார், என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று. அதனால எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவரும் ஆகிய கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதித்து. அங்கெங்கேயும் பார்க்க வேணான்னு சொல்கிறார். பார்க்க வேணான்னு தான் நினைக்கிறான் ஆண்டவர், ஆனால் வேணும்ட்டே முன்னாடி வந்து என்ன செய்கிறான், அவன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, பின்ன பார்க்க வேண்டிய விதமாக தான் என்ன செய்வது, பார்ப்பார். நான் சொல்ல வரையும் கொள்ள முடிகிறது தான். அவன் வேணுன்ட்டு சில நேரத்தை கடுப்பேற்றுவதற்காகவே அவர்கள் என்ன செய்வார்கள், சில விஷயங்களை செய்வார்கள் இல்லையா. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் பயமுறுத்தாமலும் நீதியாய் தீர்ப்பு செய்வதில் தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். வேணும்ட்டு இன்றைக்கி அதை தான் வாசிச்சுட்டு இருந்தோம். வேணும்ட்டு பின்னாடி இருந்து மண்டையில் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு யார் அடித்தார்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியுமேங்கிறான். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா, அப்படி தானே இருக்கிறது பைபிளில். அவரை அடித்து ஞான திருஷ்டியில் சொல்லணும், அம்மா யார் அடித்தது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வந்து வெறும் சரீர வழி மாத்திரம் கிடையாது, மனதில் மிகப்பெரிய இல்லையா. பாருங்கள், அந்த நிக்கதேமிட்டு சொல்கிறார் அல்லவா, நீ அந்த அத்தி மரத்தின் அடியில் நிற்கும் பொழுதே உன்னை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனுக்கு பின்னாடி இருந்து லொட்டம் தட்டு உண்மை அடித்தது யார் என்று சொன்னால், இது வந்து மன ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு உளைச்சல், சரீர ரீதியாகவும் உளைச்சல். அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய
வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆகினால தான் நம்முடைய ஆத்மாவுக்கு தேற்றம் இருக்கிறது. He can encourage us. நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ குறிப்பு கவனித்து பார்க்கிறோம். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொன்னேன். ஃபிசிக்கலாக கூட இருக்கலாம், ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது மன ரீதியாக இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கிறது, எனக்கு மாத்திரம்தான் பிரச்சனை வருது. அவன் கர்த்தர் இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு எல்லாமே இருக்குது. கர்த்தர் கூடவே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில் இதை நான் நினைச்சாலே என் கால் என்ன செய்கிறது? சறுக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், இந்த வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை என்ன செய்கிறது? தாங்குகிறது என்று சொல்கிறார். அப்போ இங்கே தான் விண்ணப்பம் இருக்கிறது. நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கிறது. சோர்வு இருக்கிறது, ஆண்டவர் கூட இருக்கிறார். சோர்வின் மத்தியில் அவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபிக்கிறார் என்று கேட்டால், ஆண்டவரே என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் உமக்கு சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்ன செய்கிறது? தாங்குகிறது என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் அதான் செய்யணும் இல்லையா? ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் ஜெபிக்கக்கூடிய நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கட்டாயம் என்ன செய்கிறார்? கேட்குறார். ஆண்டவரே என் கால்கள் என்ன செய்கிறது? சறுக்குகிறது. நீர் தான் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, அதையும் அந்த கண்ணோட்டத்தையும் பார்ப்பது நல்லது. தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் அடிகள் ஒன்றாகிலும் பெசகுவதில்லை. அப்படி இருக்க வாசிச்சிருக்கீங்களா? தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் அடிகள் ஒன்றாகிலும் பெசகுவதில்லை. ஹிஸ் ஃபீட் டஸ் நாட் ஸ்டம்பிள், ஹி டஸ் நாட் ஸ்லிப்னு இருக்கிறோம். மறுபடியும் ஒரு வசனம், ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வரும் எப்பொழுதுமே. அந்த வசனம், யானைக்கும் அடி செருக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யானை கால் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய வெயிட்டு, அவ்வளோ ப்ராடாக இருக்கிறது, அதை எப்படி ஸ்லிப் ஆகும் இல்லையா? நல்ல பில்லர் மாதிரி இருக்கிறது அல்லவா? ஆனால் அதுக்கே என்ன செஞ்சிருது? ஸ்லிப் ஆகிடுது. ஆண்டவர் சொல்கிறார், யானைக்கு கூட அடி செருக்கும். நான் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அவன் அடிகள் ஒன்றாகிலும் பெசகுவதில்லை. அப்படின்னா நான் இனிஷியலாக ஒரு ஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அல்லவா? சட்டுன்னு ஒரு வழுக்கல் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் தான் கூட இருக்கிறாரு. இன்னொரு வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவன் கீழே தள்ளப்பட்டாலும் தள்ளுண்டு போவதில்லை. வாசிருக்கீங்களா? அவன் கீழே விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அதான் வீட்டு பாடம், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஈவன் இஃப் he falls, he will not fall headlong because God is holding him அப்படின்னு இருக்கிறான். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, காரணம் கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று சொன்னால் எப்படி பிக்சர் இருக்கிறது என்று கேட்டால், அவன் தள்ளுண்டு போவதில்லை, காரணம் கர்த்தர் அவன் கையை பிடித்திருக்கிறார். ஆகையினால அவனுக்கு தடுக்குகிறது, விழுவதற்கு ஏதுவாக இருக்கிறது, ஆனால் விழுவதில்லை, காரணம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். பவுலா தான் நான் சொல்கிறாரு, நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவது இல்லை இல்லையா? மனம் முறிந்து போவது இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மண் பாண்டத்தில் பொக்கிஷத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நம்முடைய ஜெபம் நாம் மறுபடியும் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுதே நீர் என் ஜெபத்திற்கு என்ன செய்கிறீர்? செவி சாய்க்கிறவராக இருக்கிறீர் என்று வேதம் நமக்கு போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், மத்தேயு 14 ரொம்ப அற்புதமான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இருக்கிறது. இந்த வசனம்லாம் விளக்கும் பொழுது இதுதான் சிறப்பான வேதத்திலே ஒரு அற்புதமான உதாரணம் இருந்தால் அதை நான் ஆராய்ந்து நம்முடைய அதிசயங்களை தியானிப்பேன், விவரித்து சொல்லுவேன் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அப்படிப்பட்ட அதிசயங்களாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மறுபடியும் இங்கே பேதுரு இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? அவர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கடல் மேல் நடக்கிறார். பேதுரு சொல்கிறாரு, நீரே ஆனால் நானும் வரும்படி எனக்கு கட்டளை கொடும் என்ன சொல்கிறார். அப்போது பாருங்கள், மறுபடியும் இதை இன்னொரு விதத்திலும் நிதானிப்பது நல்லது. நீரே ஆனால் கட்டளை கொடும் என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவர் உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக நான் தான் அங்கேயே இருன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நான் தான் நீ அங்கேயே இருன்னு சொன்னார்னா எங்கே தான் இருக்கணும்? அங்கே தான். நான் தான் வான்னு சொன்னால் தான் என்ன செய்யணும்? நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவர் நடந்தார், நாமளும் என்ன செய்யணும்? நடக்கணும்னு நிறைய பேர் விழுந்திருக்கிறார்கள். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பேதுரு ஏன் நடந்தார்னா அவர் என்ன சொன்னார்? வான்னு சொன்னார். உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாரா?
இல்லை இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கிற இடத்துல இருப்பது தான் நல்லது. இல்லை, வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் அப்படின்ட்டு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க. நாங்கள் படித்து கொண்டு இருந்த காலத்தில் ஒரு 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 பைபிள் ஸ்கூல் அப்படி தான் ஆயிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போய் வி ஆர் கோயிங் டு டீச் தம் சூப்பர் நேச்சுரல்னு சொல்லிட்டு படகுலேருந்து நடுக்கடலில் வந்து நடக்க பார்த்து, அப்புறம் அந்த பரிதாபம் நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அதுக்கும் இதுக்கு பைபிளுக்கும் அதாவது ஃபெய்த் இஸ் நாட் ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. விசுவாசம் என்பது முட்டாள்தனம் அல்ல. சொல்லுங்கள், விசுவாசம் என்பது முட்டாள்தனம் அல்ல. விசுவாசம் எப்படி வருகிறது என்று கேட்டால், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் பேசுகிறதுனால என்ன வருகிறது? விசுவாசம் வர்றதுனால. அதுக்கு முட்டாள்தனத்துக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே. சிலர் வந்து இல்லை கர்த்தர், அதாவது மறுபடியும் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், இப்படி ஒரு கருத்து இருந்தது. அதாவது மறுபடியும் நான் படிச்சிருக்கிறோம், ஃபெய்த் மூவ்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் காட் மூவ்ஸ் இன் ஆன்சர் டு ஃபெய்த் அப்படிம்பாங்க. அதாவது விசுவாசம் முதலாக வேலை செய்கிறது, அதை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் வராருங்கிறது போல் இருக்கிறது. இதை எப்படி உதாரணப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் கால் வைத்த பொழுது யோர்தான் நின்றது. அப்போ யார் முதலாவது கால் வைக்க வேண்டும்? இப்படி பிரசங்கம் கேட்டால் இன்றைக்கி வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் உண்மையான நிதானம் என்னவென்று கேட்டால், அவர்கள் கால் வைத்த பொழுது யோர்தான் நின்றதுங்கிறது உண்மைதான். கால் வைக்க சொன்னது யாரு? தேவன் தானே. அப்போ அவரே ஒன்றும் சொல்லலைன்னா இல்லையா? அதான் இங்கே கால் வைக்க சொன்னார், செங்கடலில் என்ன சொன்னார்? அப்போ அங்கே கோல் நீட்டு சொன்னார், இங்கே ஏன் காலை வைக்கிறீங்க? நான் சொல்றது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அங்கே கோலை நீட்ட சொன்னார், இங்கே என்ன செஞ்சார்? காலை வைக்க சொன்னார். மத்தேயு 14 கோலையும் நீட்ட வேண்டாம், நான் நடந்தே வரேன்ட்டார். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்படி இவ்வளோ வெரைட்டி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் வீணாக மிஞ்சின நீதிமானாக இராதே, உன் காலத்துக்கு முன் நீ ஏன் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? சில நேரத்தில் சிலர் அப்படி போயிடுறாங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் குறையவில்லை இருக்கிறது அல்லவா? ஒரு ஊழியர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் குறையவில்லை, அந்த மாவு கொஞ்சமாக குறையாமல் இருந்தது, என்னையும் நல்லா அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு போய் அந்த அற்புதத்தை உங்கள் வீட்டிலே கர்த்தர் செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்களும் போய் பாட்டெல்லாம் பாடி இல்லையா? அந்த கொஞ்சம் குறையாம காலையில் பார்த்தோம்னா எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஏன் கொஞ்சம் குறையலைன்னா, அங்கே பஞ்சம். இங்கே ரேஷன் கார்டு கொடுத்து 5 கிலோ கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் குறையக்கூடாதுன்னு இப்படி எதுக்கு இந்த தவறான ஒரு முறைமை? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகினால கவனித்து பாருங்கள். நான் தான் வா என்று சொன்னால் வரலாம், நான் தான் அங்கே நில்லுன்னு சொன்னார்னா என்ன செய்யணும்? அங்கே இல்லை ஆண்டவரே, நான் இல்லையா பெட்டு கட்டியிருக்கேன் இந்த 11 பேர்த்துக்கிட்ட, நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு தான் என்னதுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஊழியர் அவர்கள் வந்து இன்னொரு ஊழியர் சுகமில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு தான், ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு இதய பாதிப்பு. அவரை போய் புக்கில் எழுதியிருக்கிறார், அவரை போய் சந்திக்க முடியாது போனார். போகும்போது இந்த மூத்த போதகர், மிகப்பெரிய திருச்சபை, அவர் சொன்னார், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறீங்க, இதே டேக் இட் ஈஸி. வேற ஒரு தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம், டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சுருக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள்லாம் பெருசு பெருசாக கட்டுறீங்க அப்படின்னு சொன்னார். எப்படி நீங்கள்லாம் பெருசு பெருசாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? மணிக்கூண்டில் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஊழியத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், பில்டிங் எவ்வளவு பெருசாக இருக்கிறது. இஃப் யூ கெட் இன் டு சைஸ் அண்ட் நம்பர்ஸ், யூ ஆர் கெட்டிங் இன் டு அ ராங் ஸ்பியர். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ராஜ்யம் என்று வரும் பொழுது வடிவத்திலும் எண்ணிக்கையிலும் இல்லை. ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அதுக்காக பெரிய வசதி வேணாம்னு சொல்ல முடியுமா? வேணுங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஷூ தாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு என்ன சைஸில் தருவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஏராளம் தாராளம் கொடுக்கக்கூடிய தேவன். சொல்லுங்க இல்லையா? என்ன சைஸ் கொடுப்பார்? உங்கள் சைஸ், கால் சைஸ் என்னதுங்க? 8 உதாரணத்துக்கு 8ன்னு சொன்னோம்னா கேட்டால் எவ்வளோ தான் கொடுப்பாரு? என்ன இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறீர்? ஒரு 9, 9.5. ஆமாம், எதுக்கு மகட்டி விட்டு விழுகிறக்கா? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இல்லை, ஆண்டவர் எப்போவுமே சிலர் இப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, 100 ரூபா கேட்டால் 50 ரூபா தான் தருவார், அதனால் 150 கேட்டிங்கன்னா தான். இதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன கிடையாது?
சம்மந்தமே கிடையாது. எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ, எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ, எது உங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதை தான் கர்த்தர் தருவார். அவர் தராத பட்சத்தில் தராமல் இருப்பது நன்மை என்று முதிர்ச்சி உள்ளவர்களாக வர வேண்டும். புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம் இல்லையா? அவர் நீர் கொடுத்தால்தான் நம்மை நம்புவேன் அப்படின்னு சிலர் பிடிவாதம். சிலர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் உபவாசம் போட்டு வாங்கிட்டேன்ல ஆண்டவர்கிட்ட. எப்படி? நான் உபவாசம் போட்டு வாங்கிட்டேன்ல ஆண்டவர்கிட்ட அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் பேசினார், எல்லாம் நம்மக்கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, நான் அவங்களுக்கு உபவாசம் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன்னாரு. ஓ, இப்படியும் இருக்கிறது, உபவாசம் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு இடைக்கால தரகர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள், ஈவுன்னு சொன்னாலே கிஃப்ட்டுன்னு சொன்னால் கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசு கேட்கக்கூடாது. நான் சொல்ல, இந்த ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பிதான் நன்மையானதை கொடுப்பது. இதை பலமுறை வீதம் சொல்லியிருக்கிறோம். அவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னால், நான் நன்மையானதை பெற்றுக்கொள்வேன் என்பதும் அதிக நிச்சயம். ஆண்டவரை நீரே ஆனால் நான் வர கட்டளையிடும் என்று சொன்னால் வான்னு சொல்லிட்டார். வான்னு சொன்னனால போகிறார் இல்லையா? போகும் பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 30ஆம் வசனத்தில் இதெல்லாம் பலமுறை படித்தது இருந்தாலும் நம்ம திறந்த மனதோடு பார்க்க வேண்டும். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று போய்விட்டான். கால் சறுக்குகிறது என்று சொன்ன பொழுது, அது பழைய ஏற்பாடு. இங்கே வந்து மூழ்கி கொண்டிருக்கையில் அப்படியே தான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறது இல்லையா? காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அமிழ்ந்து போன பின்பு இல்லை, அமிழ்ந்து போகையில். யோனா ஜெபம் பண்ணுறார் அல்லவா? எப்போ ஜெபம் பண்ணுறார்? 2ஆம் அதிகாரம் பெரிய ஜெபந்தான். ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லை, போகும் பொழுது பண்ண ஜெபம் தான் இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ ஷார்ப்பாக பண்ணியிருக்கிறார். நாங்கள்லாம் சின்னதில் வந்து யோனா மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் எப்படின்னா ஒரு சின்ன பாய் போட்டு முழங்கால் போட்டு இல்லையா யோனா உள்ளே ஜெபம் பண்ணுறார் இல்லை, அப்படி இல்லை. அது உண்மையாக உள்ளே போகும் பொழுது இல்லையா அந்தகாரம் என்னை சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ பண்ண ஜெபம் இல்லையா, மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போகடிக்கிறார்கள், அவ்வளோதான், போயாச்சு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நிலை தான். பட் அதிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்குறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் வோக்கலைஸ்டு ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அதாவது என் உதடுகள் அசைந்தது, சத்தமும் என்ன செய்யவில்லை, கேட்கப்படவில்லை, ஆனால் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்படின்னா என் இருதயத்தை அவரிடம் என்ன செய்திருக்கிறேன், ஊற்றி இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இவர் மூழ்கும் பொழுது பரவாயில்ல, வேகமாக தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதாவது மின்னல் ஜெபம்னு சொல்லுவாங்க. அது ஆல்நைட் ப்ரேயர் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். அதாவது ரொம்ப தூக்கம் வர்றப்ப இந்த ஜெபம், மின்னல் ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு சிலர் இருக்கிறீங்க புரியும். அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு சொன்னோன்னா டக்குன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. இந்த மின்னல் அப்படி வரவே வராது, இந்த டியூப்லைட் மாதிரி இது ஒரு மின்னல் இல்லையா? ஜெபமே என்ன செய்யும், சிலர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க, அதனால் யாரோ கண்டுபிடிச்சி மின்னல் ஜெபம். ஆண்டவர் இந்த தேவை சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு, ஆண்டவரே இந்த தேவை சந்திப்பதற்காக ஆமேன், அந்த மின்னல் வந்துட்டு போயிடுச்சு. நான் சொல்லுங்கள் புரிகிறதா? எதுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது. 7 குத்து விலைகளுக்கு நடுவே உலாவுகிற அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இவர் முங்கிட்டு இருக்கிறார். முங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியம். ஆண்டவரை ரட்சிக்கிறவர் எங்கெங்க இருந்தார்? அங்கே தான் இருந்தார். இன்றைக்கி எங்கே இருக்கிறாருங்க? நம்ம இங்கே தான் இருக்கிறார் இல்லையா? பிரசன்னம் இருக்கிறது, விண்ணப்பம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆறுதல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பைபிள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உடனே இயேசு கையை நீட்டி, அப்படி தானே இருக்கிறது. 31ஆம் வசனம் வாசிப்போமா? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, இது எல்லாமே சூப்பரான முறைமைகள் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அவன் பிரச்சனையிலிருந்து அவனை தூக்கி விட்டதுக்கப்புறம்தான், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அற்புதம் செய்வோம்னு சொன்னோம்னா செய்யலாம், வேறு மாதிரி அற்புதமாக இருக்கும். நான் சொல்ல புரிகிறதா? அவனுக்கு இமீடியட் நீடு இருக்கிறான், ஃபெல்ட் நீடு இருக்கிறான். சட்டுன்னு ஆண்டவர் உதவி செய்கிறார். உதவி செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறார், ஏன் சந்தேகம், ஏன் அது அந்த பயம் சந்தேகம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று. அடுத்த வாரம் நம்ம பழிப்போம் இல்லையா? நெஞ்சில் விசாரங்கள் பெருகுகையில் இல்லையா, அது எப்படி பெருக்கம் ஏற்படுகிறது, கிருபை அதை பார்க்கலாம் எப்படி பெருகுகிறது. நம்முடைய ஆறுதல், யுவர் கான்சலேஷன்ஸ் தே பிரிங் டிலைட் டு மை சோல் அப்படின்னு ஆங்கிலம் அற்புதமாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, கையை பிடித்து
அவனை தூக்கி அவன் சொல்கிறான், ஏன் சந்தேகப்பட்ட? அப்போ சந்தேகப்படுறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? இப்போ நிறைய பேர் அப்படி தானே பயந்துக்கிறோம். சந்தேகப்படுறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்? சிலருடைய புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால் சந்தேகப்பட்டால் விட்டுருவாருங்க. இங்கே 31ஆம் வசனத்தில் இல்லைங்க, சந்தேகப்பட்டவனை தான் தூக்கி இருக்கிறார். நான் சொல்ல விலையும் கொள்ள முடியாது, தூக்குனதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, ஏன் சந்தேகப்பட்டேன். நான் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசம் மங்கி எரிகிற திரி, அதை அணைக்கிறது இல்லை. தூக்கி விட்டுட்டு ஏன் பயப்படுற, ஏன் சந்தேகப்படுற, நான் தான் கூட இருக்கேன் அல்லவா, இல்லையா? காற்றை பார்த்து பயந்து போனேன். ஆமாம், காற்று பார்த்தா பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடலில் வேறு என்ன தான் பார்க்க முடியும்? காற்று வரத்தான் செய்யும், அலைகள் வரத்தான் செய்யும். கவலைப்படாத, நான் தான் உன்னை வர சொன்னேன், அதனால் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஆகினால் அப்படிப்பட்ட தேவன்தான் நம்மோடு இராமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் மௌனத்தில் இப்போ தான் நம்ம கூட இருக்கிறார். ஆகினால் நமக்கும் மௌனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கி நாம் பாருங்கள், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுகிறார் இல்லையா? என் மகிமை அமர்ந்திராமல் வீணையே எலும்பு கிண்ணறமே, நான் அதிகாலையில் என்ன செய்வேன்? விழித்துக் கொள்வேன், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணேன். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அற்புதமான செயல். எழுமின் என்று ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை அற்புதமாக நடத்த. ஆகினால ஆத்ம பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் கூடவே இருக்கிறார். நாம் கற்றுக்கொண்டது போல அவர் இருக்கிறார். ஆகினால எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப சிறப்பாக செய்வார். அவர் கூட இருக்கிறபடினால் நம்முடைய ஆத்மா மௌனத்தில் தங்க போகிறதல்ல, நம்முடைய ஆத்மா கம்பீரிக்கும். ஆகினால் தான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. கரம் உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால், எங்களோடு இல்லாமல் இருந்திருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் மௌனத்தில் தங்கியிருப்போம். இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆகினால எங்கள் வாயிலே உம்மை துதிக்கும் புது பாடலை நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகினால் நாம் தைரியம் கொண்டு இணைந்து சொல்லும்படியா இருக்கிறோம். நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் சொல்லலாம். நீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனம் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும், ஆறுதல் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.